வெல்கம் பஸ்ட் வணக்கம் மக்களே. சென்னை கோயம்பேடு முடவாட்டுக்கால் சந்தைக்கு வந்திருக்கோம். இங்க ஃபுல்லா பாருங்க முடவாட்டுக்கால் வச்சிருக்காங்க பாருங்க. கிழங்குல எந்த பக்கம் உடைச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ முடவாட்டுக்கால் சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் பெறும்? யாராவது சாப்பிடலாம்? முடக்குவாதம், பேக் பெயின், மூட்டு வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆசியாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் சென்னை கோயம்பேடு மார்க்கெட் தாராளமாக சொல்லலாம் மக்களே. இங்கே முடவாட்டுக்கால் கிழங்கு சந்தைக்கும் போயிட்டு இருக்கோம். குவாலிட்டியும் சூப்பராக இருக்கணும், தரமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கடைக்கு போயிட்டு இருக்கோம். இவங்களுக்கு வியாபாரிகளை வாங்கணும், அதேமாதிரி பொதுமக்களும் வாங்கணும். ஸோ எல்லோரும் வாங்கி பயன்பெறணும். அந்த மாதிரி கடைகள் தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கு மக்களே. இங்கே பல கடைகள் இருக்குது, நம்மளுக்கு தெரியாது. நம்ம வீடியோ பார்த்து பயன்பெறுங்க மக்களே. மக்களே, நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்து நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெறணும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் மக்களே. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களே, வீடியோ கீழே பார்த்து லைக் பட்டன் இருக்கும். அந்த ரோலையே பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கு மக்களே, அது கிளிக் பண்ணுங்க. நீ கிளிக் பண்ண பிறகு ஒரு 10 மக்கள் பார்த்து பயன்பெறுவாங்க. சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஆட்டுக்கால் நான்வெஜ் பிரிவு சாப்பிட்டு உடம்பு ஸ்ட்ரென்த் கொடுத்துறாங்க. இப்போ வெஜ் பிரிவுகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் சாப்பிடலாம். இதில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்கு மக்களே. உடம்பு வலி எல்லா வலியும் நல்லா கேட்கும் சாப்பிட்டா. சரிங்களா? சூப்பரான மருத்துவ குணம்லாம் இருக்கு. ஸோ நம்ம வாங்க மக்களே, வீடுகளில் போகலாம். அவங்களை பேசலாம். அவங்க மருத்துவம் என்னென்ன இருக்கு, கொஞ்சம் விலைகள் பிரச்சனைலாம் சொல்லுவாங்க மக்களே. இங்கே முடவாட்டுக்கால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலை வாங்க மக்களே. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செந்தில். கோயம்பேடு மார்க்கெட்ல எவ்வளவு அளவு வியாபாரம் பண்றீங்க? கோயம்பேடு மார்க்கெட்ல நம்ம கம்மியா தான் வியாபாரம் பண்றோம். ஆனா முடவாட்டுக்கால் நம்ம கிட்டத்தட்ட 2.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். வெளியில ரீட்டைல் கடைகள்ல சோப்பு கடைகளுக்கு சப்ளை இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2.5 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. அதுக்கப்புறம் இங்க கோயம்பேடு மார்க்கெட்ல நம்ம ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுதான் நமக்கு லேபிள் மாதிரி. இப்போ மற்ற எல்லா பொருளையும் விட முடவாட்டுக்கால் தான் நம்மளோட லேபிள் மாதிரி. நம்ம கடையில முன்னாடி பாத்தீங்கன்னாலே நல்லா மலை மாதிரி உயரமா அடி வச்சிருக்கோம். மார்க்கெட்ல யாரும் அவ்வளவு கிழங்கு ஸ்டாக் எடுக்கவும் மாட்டாங்க, வைக்கவும் மாட்டாங்க. நம்ம ஸ்டாக் நிறைய வச்சிருக்கோம். உள்ளே கடைகளுக்கும் சில கடைகளுக்கு நம்ம தான் சப்ளையும் பண்ணிட்டு இருக்கோம். மக்களே, கடை பெயர் வாழ்க செந்தில் ஆண்டவர் ஃப்ரூட்ஸ். கடை நம்பர் பார்த்தீங்கன்னா TC 76 கடை நம்பர். இப்போ இந்த முடவாட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு எந்த ஊர்ல நமக்கு கிடையாது? நம்மளுக்கு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு முடவாட்டுக்கால் கொல்லிமலை, இது கொடைக்கானல்ல இருந்து வரும். சில இது கேரளால இருந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகி வரும். அப்புறம் பார்த்தோம்னா வல்லம் சைடு இருந்து வரும். வல்லம்ல இருந்து வரும். வல்லம் தான் ரம்புட்டானு, முடவாட்டுக்கால் கிழங்கு இதுக்கெல்லாம் மெயினான ஏரியாவா இருக்கும். ஆனா அதிகமா முடவாட்டுக்கால் அங்க பண்றது இல்ல யாருமே. குறிப்பிட்ட சிலர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை டைரக்டா அறுவடை பண்றவங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு டைரக்டா சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ முடவாட்டுக்கால் சாப்பிடறதுனால என்னென்ன பயன்கள் பெறும்? யாராவது சாப்பிடலாம்? முடக்குவாதம், பேக் பெயின், மூட்டு வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாரும் ரெகுலரா பார்த்தோம்னா முடவாட்டுக்கால் பார்த்தோம்னா அவங்க வருஷ கணக்குலலாம் மருந்து சாப்பிடணும், மாத்திரை சாப்பிடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ரெகுலரா ஒரு 48 days அந்த மாதிரி பார்த்தோம்னா ரெகுலரா சாப்பிட்டோம். நிறைய பேர் எங்களுக்கு கியூர் ஆயிடுச்சு. பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின் இதெல்லாமே எங்களுக்கு கியூர் ஆயிடுச்சு, எங்களால நல்லா நடக்க முடியும் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரெகுலரா சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பார்த்தோம்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நெட்ல பார்த்தோம்னா 4000 நோய்களுக்கு இது மட்டும்தான் மருந்து அப்படின்ற விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்தது இதுக்கு முடவாட்டுக்கால் அப்படின்றது பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் தெரிஞ்சுக்கோங்க. முடமானவங்களுக்கு, அதாவது கைகால் விளங்காம போயிட்டா முடமாயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முடமானவங்களுக்கு ஆட்டுக்கால் சூப்பு கொடுங்க, கொஞ்சம் நல்லா தேறிடுவாங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி முடமானவங்களுக்கான வெஜிடேரியன் ஆட்டுக்கால் சூப்பு தான் இது. மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறது லாபத்துக்காக இதுக்காக வச்சுக்கிட்டாலும் இது விற்கிறது பிராண்டுக்காக. இது நம்ம கடையோட பிராண்டு, நம்மளோட பிராண்டு. சரியா? இந்த பொருளை பார்த்தோம்னா நல்ல பொருளா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பார்த்தோம்னா நல்ல நல்ல ஆளுங்களா தேடி யார்கிட்ட இருந்து நல்ல பொருள் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட இருந்து மட்டுமே டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த சென்னையில பார்த்தோம்னா இந்த 60 ரூபா ரேட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. இவ்வளவு கம்மியா கொடுக்க முடிஞ்சது பார்த்தோம்னா நம்மளை தவிர ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா. இப்போ முடவாட்டுக்கால் ஆரம்ப விலை எவ்வளவு போயிட்டு இருக்கு உங்கள்ட்ட? எங்கள்கிட்ட ஹோல்சேலா எடுக்கிறவங்களுக்கு ஒரு விலை போடுவோம், ரீட்டைலா எடுக்கிறவங்களுக்கு ஒரு விலை போடுவோம். ஹோல்சேலா எடுக்கிறப்போ நம்ம kg 60 கூட போட்டுருவோம். kg 60 எவ்வளவு கேஜி மினிமம் வாங்கணும்? 10 கிலோக்கு மேல எவ்வளவு வாங்கினா 10 கிலோல இருந்து எவ்வளவு வாங்கினாலும் 10 கிலோ வாங்கினாலும் 60 ரூபா வந்து. சரிங்க. ஓகே ப்ரோ. இப்போ 1 கிலோ வாங்கினா ப்ரோ 1 கிலோ 100 ரூபா தான் போடுவோம். 100 ரூபா போடுங்க. என்ன காரணம், நீங்களே வரும்போது பாத்தீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 100 கிராம் 200 கிராம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி வந்துடும். ஓகேவா? அதான் பிரச்சனையே கிடையாது. முடவாட்டுக்கால் ஃப்ரெஷ்ஷா இருக்குது எப்படி போய் பாக்குறதுங்களா? அது நம்ம கிழங்க உடைச்சா மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்படிங்களா? இப்போ பாருங்க, இப்போ உடைக்க போறாங்க. அப்ப இத பாருங்க, நல்ல ஃபுல் கிரீன் கலர் மாதிரியும் ஒயிட் கலர் மாதிரியும் இருக்கும். சரியா? முடவாட்டுக்கால் உடைச்சிக்கல. இப்ப இந்த ஸ்மெல் எப்படி இருக்கும்? இப்ப
இதுல ஒரிஜினல் மண் வாசனை இருக்கும். ஸ்மெல் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். மழை பெய்யும் போது ஒரு மண் வாசனை இதுல வந்து டைரக்டா தெரியும். இதுக்கு மத்தவங்க மாதிரி பயிரிட்டு எல்லாம் விளைய வைக்கிறதெல்லாம் முடியாத காரியம். இது நேரடியா இயற்கையாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த இது. இத எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அதோட அருமை தெரியாம இருக்காங்க. அதை பார்த்துட்டே 10 பேர் பயந்து போய் வாங்க மாட்டேன்றாங்க, என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு. ஆமா, ஆனா அதோட மருத்துவ குணம் வந்து அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தோம்னா அதுதான் எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. மற்ற எல்லாத்தையும் விட முடவாட்டுக்கால் தான் எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு ப்ராடக்ட். இது நிறைய கடைங்களுக்கு உள்ளேயும் கொடுக்குறோம், வெளியிலயும் சூப்பு கடைங்களுக்கு நிறைய கொடுக்குறோம். நம்ம சூப்பு வைக்கிறவங்க முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தோம்னா இந்த முடவாட்டுக்கால் பவுடர் அது இதுன்னு வாங்குவாங்க. பவுடரை விட கிழங்குல பவர் அதிகமா இருக்கும். நாங்க நினைச்சாலும் பழைய கிழங்கு எடுத்துட்டு போய் பவுடர் ஆக்கி நாங்களே அதே இதை பண்ணலாம். ஆனா அது வந்து அவ்வளவு பவர் இல்லை. அதே போல கொல்லிமலை கிழங்கோ இல்ல சில மலங்காடுகள் கிழங்கோ நல்லா இருக்கும். கேரளா கிழங்கு சம்டைம்ஸ் ஃபுல் பிளாக்கா போட்டு விட்டுறாங்க, அதுல வந்து பார்த்தோம்னா பவர் கம்மியா இருக்கு. சோ அந்தந்த ஏரியா கிழங்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தோம்னா உடைச்சி அது சூப் வச்சா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக எல்லாரும் உடைச்சு பார்த்தா செட் ஆகாது, எல்லா கிழங்கையும் டெஸ்ட் பண்ண முடியாது. கையில எடுக்கும் போதே நமக்கு தெரியும் கிழங்கு வந்து நல்ல கிழங்கா நல்ல கிழங்கு இல்லைன்னு. கையில எடுக்கும் போது வெயிட் தெரியும், வெயிட் தெரிஞ்சிட்டாலே நல்ல கிழங்கு தான். கிழங்கு ரெகுலரா தண்ணி ஊற்றி வச்சாலே போதும், அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த முடவாட்டுக்காலே என்னென்ன மாதிரி சாப்பிடலாம் ப்ரோ, எப்படி எப்படி சாப்பிடலாம்? கிழங்குல இங்க நீங்க கொஞ்சம் நியர்பை க்ளோஸ்அப்ல வாங்க, உங்களுக்கு புரியும். இந்த மேல இருக்கிறது எல்லாமே சாதாரண ஃபெதர்ஸ் மட்டும், அதாவது முடி மாதிரி தான் இருக்கும். ஆமா, சரியா? பிச்சா போயிடும், தெரியுதா உங்களுக்கு? நான் கையில தான் பிக்கிறேன், பிச்சதுக்கே உள்ள கிழங்கு தெரியுது. ஆமா, தெரியுதா உங்களுக்கு? இது மாதிரி முதல்ல மேல இருக்க ஸ்கின்னை வந்து பார்த்தோம்னா நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டா இது ஃபுல்லா கிழங்கு. சரியா? இந்த கிழங்கு வந்து பார்த்தோம்னா தேங்காய் அரைக்கிற மாதிரி மிக்சியில போட்டு அரைச்சிடணும். மொத்தமாவே அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதை தனியா ஒரு பவுல்ல வச்சுட்டு, ஆட்டுக்கால் சூப்பு வீட்டுல செய்யற பழக்கம் உண்டுனா அதே இன்கிரீடியன்ட் தான். சின்ன வெங்காயம், மிளகு, பூண்டு, சீரகம், தனியாத்தூள், மஞ்சத்தூள், என்னென்ன போடுவீங்களோ எல்லா இன்கிரீடியன்ட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ரசம் கொதிக்கிற நிலைமை வரும். ஓகேவா? அப்போ முட்டையா ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல அமுத்திடுவோம். அந்த ஸ்டேஜ் வரும்போது இது அரைச்சி வச்சதை உள்ள கலந்துடணும். அரைச்சி தேங்காய் மாதிரி வச்சிருக்கோம்ல, அதை உள்ள நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல் ஃப்ளேம்ல அடுப்பை வைக்கணும். வச்சோம்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்தோம்னா வீடு ஃபுல்லா வரும். இப்போ நீங்க லைட்டா உடைச்சதுக்கே ஸ்மெல் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அது ஹெவி ஸ்மெல்லா இருக்கும். அந்த ஸ்மெல்லை விட 100 மடங்கு அதிகமா ஸ்மெல் வீடு ஃபுல்லா வரும். மெத்தட் சொன்னீங்க, ரசம் மாதிரி பண்ணலானே. இப்போ அடுத்த ஒரு மெத்தட் சொல்லுங்க, எப்படி வேற மாதிரி பண்ணலாம்? இதே இதுதான், டைரக்டா இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு கிழங்கு இருக்குதுல, கிழங்கு வந்து பார்த்தோம்னா ஸ்லைசர் வச்சு ஸ்லைஸ் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த சிப்ஸ் போடுறதுக்கு ஸ்லைஸ் பண்றாங்க தெரியுமா? அது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு மாடியில துணி அப்படி இல்லைன்னா பாத்திரம் இதுலயா வச்சு மொத்தமா வந்து பார்த்தோம்னா ட்ரை பண்ணிடுவாங்க. ட்ரை பண்ணிட்டு எடுத்து அரைச்சு பவுடர் ஆக்கி மசாலா இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. என்ன ஒரு 4 நாள் 5 நாள்ல ட்ரை ஆயிரும், ஃபுல் ட்ரை ஆயிரும். அது சன்லைட்ல வந்து பார்த்தோம்னா நல்லா இல்ல சோலார் ட்ரையர்ல போட்டோம்னா 2 நாள் கூட ட்ரை ஆயிரும். சரி, அதெல்லாம் விஷயமே கிடையாது. ட்ரை ஆனதுக்கு அப்புறம் எடுத்து அதை மறுபடியும் வந்து அதெல்லாம் பவுடர் ஆக்கி, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேயே சுக்கு ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணி முடவாட்டுக்கால் சூப்புன்னு அவங்களாவே வந்து அதை இன்கிரீடியன்ட் ரெடி பண்ணிட்டு தண்ணியில கலந்துக்கன்ற மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. மற்றது வந்து பார்த்தோம்னா மற்றவங்க இந்த கிழங்கு மட்டும் சீவிட்டு சாதாரணமா கிழங்கு வந்து பவுடர் எப்படி ஆக்குறாங்களோ அதே மாதிரி ட்ரை பண்ணி மட்டும் பவுடர் ஆக்கி வச்சுக்கிறாங்க. மசாலா பொடி மிளகா பொடி பவுடர் ஆக்கி வச்சுக்கிறாங்க. அடுத்தது அந்த பவுடர் ஆக்குறாங்கல்ல, பவுடர் ஆக்குறதுல குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க. இதை சாப்பிட மாட்டேங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டியில, அதாவது 100 கிராம் முடவாட்டுக்கால் கிழங்கு பவுடருக்கு 100 கிராம் இட்லி பொடி எடுத்து ரெண்டையும் ஈவனா மிக்ஸ் பண்ணி தோசைக்கு மேல பவுடர் மாதிரி தூக்கி விட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுறோம். குழந்தைங்க சத்தம் காட்டாம சாப்பிடுறது, அதை விரும்பி சாப்பிடுறது பொடி தோசைன்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு மெத்தடும் இருக்குது. இந்த முடவாட்டுக்கால் வந்து எவ்வளவு பயன்படுத்தலாம் ப்ரோ? இப்போ வந்து நீங்க அங்க நிறைய எடுத்து வரீங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர் மார்க்கெட் வந்துருச்சு. இப்போ நான் வாங்கிட்டு போறேன், ஒரு 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு போறேன். வாங்கிட்டு போயிட்டு நம்ம எவ்வளவு பயன்படுத்தலாம்? நீங்க பயன்படுத்துறது வந்து அதெல்லாம் 3 மாசம் கூட வச்சுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. தண்ணியில மட்டும் டிப் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லை நான் சொன்ன மாதிரி செடி வளர்க்குற பேக் இதுலயா போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டு அது அப்படியே அதே மாதிரி ஃப்ரெஷ்னஸோட இருக்கும். நம்ம எப்ப தேவைன்னு படுதோ அப்ப எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம். இது அதே நேரம் கெட்டு கிடையாது. தண்ணி தெளிக்கணும் மேல. ஆமா, தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல இதெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளியிலேயே வச்சிடலாம். மற்ற கிழங்கு மாதிரி 1 நாள் 2 நாள் 3 நாள் ட்ரை எல்லாம் ஆகாது. இது அப்படியே இருக்கும் எவ்வளவு நாள். வைக்கலாமா? ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது. என்ன காரணம்? இதுல வந்து அந்த ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. ஆமாமா, முடி மாதிரி இருக்கா? இந்த முடி எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருக்க இதுல டஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் பாருங்க. சோ அதனால வைக்க கூடாது. ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது ஆபத்து தான். முடவாட்டுகள் வந்து எந்தெந்த ஊர்ல நீங்க டெலிவரி பண்றீங்க, எவ்வளவு மினிமம் பண்றீங்க நீங்க? நான் தமிழ்நாட்டுல முக்காவாசி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பண்ணிட்டேன் ஏற்கனவே. ஏன்னா 2.5 வருஷம். ஆமா, 2 வருஷமா நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். அதனால சேலம், ஈரோடு,
கோயம்புத்தூர், நாமக்கலுக்கு அனுப்பியிருக்கேன், கோயில்பட்டி, கடலமிட்டாய் ஃபேமஸ் கோயில்பட்டி அந்த ஊருக்கும் அனுப்பியிருக்கேன், அருப்புக்கோட்டைக்கு அனுப்பியிருக்கேன், ராம்நாட்டுக்கு அனுப்பியிருக்கேன். ராம்நாடு என் மாவட்டம், அதனால என் ஊருக்கு நிறைய பேருக்கு, ஆமா நம்ம ஊருக்கு நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். சரியா, அப்படி நிறைய பக்கம் நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் பொருளை. ஆனா இது வந்து மெயினா நம்ம ஷாப் வச்சிருக்கோம் சென்னையில தான். ஏன்னா இதுதான் மிட்டா இருக்குது எல்லா இடத்துக்குமே. அதிகமான அளவு முடவாட்டுக்கால் சேல்ஸ் வந்து பார்த்தோம்னா சென்னையில தான் நடக்கும், மற்ற இடங்களை விட. அதனால சென்னையில இருந்தா இங்க இருந்தா எல்லா பக்கமே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது நம்மளுக்கு. மினிமம் எவ்வளவு பண்றீங்க டெலிவரி? அதாவது ஹோல்சேல்ன்ற பட்சத்துல 10 கிலோ மினிமம். ஹோல்சேல் 10 கிலோ எவ்வளவு டன் பண்ணீங்க? எவ்வளவு டன் வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்க. ரீட்டைல்ன்ற பட்சத்துல 1 கிலோல இருந்து ஸ்டார்டிங். 1 கிலோ மினிமம் 1 கிலோ கீழே வாங்கக்கூடாது. இப்போ 10 கிலோ கீழே வாங்குறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் அவங்களுக்கு? ஒன்று நேரில் வந்து வாங்கணும், அப்படி இல்லைன்னா டன்ஸோ ரேபிட்டோ ஏதாவது ஒன்று புக் பண்ணிட்டு அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா நாங்கள் இங்கேருந்து எடுத்து கொடுத்து விட்ருவோம். அவ்வளோதான். எங்கள் ஃபோன் நம்பர் இருக்கு, எப்போ கான்டாக்ட் பண்ணாலும் மேக்ஸிமம் எடுத்து பேசிடுவேன். 90% எடுத்து பேசிடுவேன். பேச முடியாத பட்சத்தில் கூட நான் பிஸியாக இருந்தேன்னா கூட திருப்பி நான் வந்து கூப்பிட்டுருவேன். அவங்க கால் நான் பார்த்துட்டேன்னா ரிட்டர்ன் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு அதை நான் கேட்டுருவேன். மற்றவங்க மாதிரி வந்து கால் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன், நிச்சயமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். மக்களை கடை பெயர் வாழ்க செந்தில் ஆண்டவர் ஃப்ரூட்ஸ், கடை நம்பர் TC 76. ஸோ எல்லா டீட்டெயில் இருக்கு பாருங்க, தாராளமாக பயன்படுத்திங்க. மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோலாம் பார்க்கலாம். ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.